ரூ. 2 இருந்த டீ இப்போ ரூ. 10 மாறிடுச்சு. பெட்ரோல் ப்ரைஸஸ் டெய்லி ஏறிக்கிட்டே போகுது. அண்ட் ஒரு நாடை வந்து நம்ம ரிச்சுன்னு சொல்கிறோம், இன்னொரு நாடை வந்து நம்ம போகுன்னு சொல்கிறோம். நம்ம கவர்மெண்ட் ஏன் வந்து நிறைய மணி பிரிண்ட் பண்ணி எல்லாரையும் ரிச் ஆக்கிடக்கூடாது? இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்விகளுக்கு எல்லாமே வந்து ஒரு அண்டர்லைன் சப்ஜெக்ட் தான் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து ஒரு 200 தான் இருக்குது. பட் ஒரு வீக்கெண்ட் அப்போ நீங்கள் வந்து படத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க. ஏன்னா உங்கள் புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் உங்கள் கையில் 200 தான் இருக்குது. அப்போது ஒன்று நீங்கள் வந்து படத்துக்கு போக முடியும், இப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிடணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கார்சிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது, ஆனால் வந்து டிசைர் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸில் ஒரு தப்பான புரிதல் என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டடி ஆஃப் மணின்னு நினைக்கிறோம். பட் அது இல்லை. எக்கனாமிக்ஸுங்கிறது இந்த ஸ்கார்சிட்டியை பற்றினது, எப்படி வந்து லிமிட்டட் ரிசோர்ஸ் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான். இட் இன்வால்வ்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், பிஸ்னஸஸ் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட். எக்கனாமிக்ஸில் மேஜராக வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒரு டீ கடை ஓனர் வந்து டீ ப்ரைஸை ஏற்றலாமா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறது. அப்படி இல்லைனா நம்ம அம்மா வந்து அடுத்த மாதம் வந்து எந்த செலவை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே வரும். இதுவே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒரு லார்ஜ் ஸ்கேல், அதாவது மொத்தமாக பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரியோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து பட்ஜெட் தாக்கல் செய்வாங்களா கவர்மெண்ட்டு, அதுவாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உள்ள எக்ஸாம்பிள்ஸ். சின்ன சின்ன டிசிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் டீ குடிக்கிறோமா இல்லை காஃபி குடிக்கலாமா ஆரம்பிச்சு இன்றைக்கி என்ன பொருள் வாங்கலாம் இல்லை என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து சின்ன சின்ன டிசிஷன்ஸ். இதுவே பெரிய பெரிய டிசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை ஜாபுக்கு போகலாமா, அப்படி இல்லைனா என்ன டிகிரி நான் படிக்கலாம், இல்லைனா இந்தியாவில் இருக்கிறத விட அப்ராட் போனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிசிஷன்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப ரேண்டமாக இருக்கா, இதில் ஏதாவது உங்களுக்கு காமனாக தெரியுதா? பட் இல்லைன்னு தோணும். பட் இது எல்லாத்துலேயுமே வந்து காமனாக ஒரு விஷயம் இருக்குது, விச் இஸ் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்லும் போது இன்னொரு விஷயத்துக்கு நோ சொல்கிறீங்க. ஸோ லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்கள்கிட்ட 200 இருக்குது, படத்துக்கு போகலாமா இல்லைனா வந்து பிரியாணி சாப்பிட்லாமா. ஸோ இப்போ நீங்கள் படத்துக்கு போகிறது சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நோ சொல்கிறீங்க. இல்லை பிரியாணி சாப்பிட்றணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா படத்துக்கு வந்து நோ சொல்கிறீங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எஸ் சொல்லும் போது இன்னொரு விஷயத்துக்கு நோ சொல்கிறீங்க. ஸோ மணி வந்து ஒரு ரிசோர்ஸ், அது வந்து லிமிட்டடாக இருக்குது, நம்ம வந்து அதனால் ஒரு சாய்ஸ் வைக்கிறோம். பட் மணி மாதிரியே டைம் இஸ் ஆல்சோ ஒரு ரிசோர்ஸ், அதுவுமே லிமிட்டட் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து 3 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 3 ஹவர்ஸில் என்ன பண்ணலாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ஒன்று யூ கேன் ப்ளே வீடியோ கேம்ஸ், இல்லை படம் பார்க்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாமுக்கு படிக்கலாம், இல்லை உங்கள் ரூமை க்ளீன் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் எடுக்கிறதுக்கான சாய்ஸஸ் இருக்குது. பட் யூ கேன் டூ எனி ஒன். அந்த 3 ஹவர்ஸில் உங்களை ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நோ சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இது பிஸ்னஸஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்குமே அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குது, அவங்களால 10,000 ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ண முடியும், அப்படி இல்லைனா வந்து ஒரு 3,000 லேப்டாப் செய்ய முடியும். ஸோ அவங்க ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ வந்து இது வந்து பிஸ்னஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டுக்குமே ஒரு லிமிட்டட் பட்ஜெட் தான், அதில் தான் அவங்க டிசைட் பண்ணி ஆகணும். அதில் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் அண்ட் மற்ற ரோட்ஸ் அந்த எல்லாமே அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணி ஆகணும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம நோ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வர தான் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் ஒரு சொல்கிறாங்க, அது வந்து ஹிடன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹிடன் காஸ்ட்டுக்கு வைக்கிற பேர் தான் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இன்னும் சிம்பிளாக நான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொன்னால் ஒன்றும் இல்லை, பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ். இப்போ நீங்கள் இந்த சாய்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, அந்த பெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். எல்லா சாய்ஸ்க்கும் ஒரு காஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். பட் இப்போ ஒரே பொருளை லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் வாங்கணும்னு நினச்சா என்ன ஆகும்? யாருக்கு அந்த பொருள் கொடுக்கப்படும்? ஸோ இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ டிமாண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து டிமாண்ட் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா மக்கள் காட்டுற ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு ஃபோன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகுதுன்னா அதோட ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது, அதுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குன்னா நிறைய பேர் இதை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதுவே சப்ளை பார்த்தோம் அப்படின்னா, சப்ளைங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து மார்க்கெட்டுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி வந்து 1,00,000 ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுது, அதுவே வந்து கொஞ்ச நாளில் வந்து 3,00,000 4,00,000 அப்படின்னு மாறுதுன்னா சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சின்ன கான்செப்ட் மாதிரி தெரியலாம். பட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, விச் இஸ் டிட்டர்மைனிங் த ப்ரைஸ். ஒரு பொருளோட விலையை தீர்மானிக்கிறதுக்கு வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கிறது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது, அங்கே வந்து ஒரு 1000 செட் தான் இருக்குது, ஆனால் 10,000 பேர் வந்து வாங்க ஆசைப்படுறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வந்து ஒரு கடையில் வந்து ஒரு 1000 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க, ஆனால் 100 தான் வந்து செல் ஆகுது, மிச்சம் 900 அப்படி தான் இருக்குது அப்படின்னா, ஸோ வந்து சுத்தமாக செல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து விற்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? டிமாண்டு கம்மியாக இருக்குது, சப்ளை அதிகமாக இருக்குது. இதுவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கான்செப்ட் இது பார்த்திங்கன்னா, சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சப்ளை கம்மியாக இருந்து டிமாண்ட் அதிகமாகனா ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியானால் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பெட்ரோல், வெஜிடபிள்ஸ், இந்த ரேட் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது. அண்ட் ஒரு பொருளோட விலையை மட்டும்தான் அது தீர்மானிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்மளோட சம்பளம் கூட தீர்மானிக்கிறது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இப்போ அதிக டிமாண்ட் உள்ள ஜாபுக்கு வந்து கம்மியான வந்து காம்படிஷன் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஒரு நல்ல வேஜ் கிடைக்காது. ஒரு டிமாண்டே இல்லாத ஒரு ஃபீல்டுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சம்பளம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எதில் ஆர்வம் காட்டுறோமோ வந்து அதில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எதை வந்து செல் பண்ணுறாங்களோ அதிகமாக அப்போ வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகலாம், இஃப் பீப்புள் ஆர் டிபெண்ட் ஆன் ஒன் அனதர் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஹவு டிட் எக்ஸ்சேஞ்ச் பிகின் இட்செல்ஃப் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஸோ இதை பற்றி பார்க்கணுன்னா நம்ம நிறைய செஞ்சுரிஸ் முன்னாடி போகணும். ஸோ நம்ம வாங்குகிற பொருட்கள், யூஸ் பண்ணுற சர்வீசஸ் எல்லாமே ஒரு சிம்பிள் ஐடியா கீழே தான் வரும், விச் இஸ் எக்ஸ்சேஞ்ச். இப்போ வந்து நம்ம ஈஸியாக ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோன்னா மணி கொடுக்குறோம், இல்லைனா ஆன்லைனில் ஃபோன் ஆர்டர் பண்ணுறோன்னா யூபிஐயில் பே பண்ணுறோம். ஆனால் மணி அப்படிங்கிறது ஒரு டூல் இப்போ கண்டுபிடிச்ச விஷயம். இதே பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து ஆடு மாடு மேய்ப்பாங்க, ஒருத்தர் வந்து டூல்ஸ் செய்வாங்க, ஒருத்தர் வந்து பாட்ரி செய்வாங்க. ஸோ அவங்கவுங்க என்ன ஸ்பெஷலைசேஷனோ அவங்கவுங்க அதை பண்ணுவாங்க. பட் அவங்கவுங்களால அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் செய்ய முடியாது. இப்போ ஒரு ஃபார்மருக்கு வந்து ஒரு பானை தேவைப்படுதுன்னா அவர் வந்து விவசாயம் தான் பண்ணுவார், அவரால் பானை செய்ய கற்றுக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு பானை செய்யணும் போது அரிசி தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு, அவர் வந்து பானை செய்கிறது தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த தேவை அப்படிங்கிறது அதிகமாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பர்த் ஆஃப் ட்ரேடு. இப்போ ஒரு விவசாயி வந்து அவர் விளைவிச்ச அரிசியை வந்து ஒரு பாட்ரி பானை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி அவர் வந்து பானையை வந்து அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பர்த் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நல்ல கான்செப்ட்டு. பட் வந்து சூப்பர் தானே, இப்போ ஈஸியாக எல்லாம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, அது கூட ஒரு மேஜர் ப்ராப்ளமும் சேர்ந்து இவால்வ் ஆச்சு. என்னென்னா, இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு பானை தேவைப்படுது, அவர் வந்து பானை வைக்கிறவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு வந்து இப்போ அரிசி தேவைப்படல, அவருக்கு வந்து ஒரு கருவி தான் தேவைப்படுது. அப்போது அந்த கருவி செய்கிறவங்ககிட்ட விவசாயி போய் அவங்களோட அரிசியை விற்று அந்த கருவியை வாங்கி திருப்பி வந்து பானை விற்கிறவங்கள்ட்ட கொடுத்து பானையை வாங்கணும். ஸோ இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமாக இருந்தது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷனாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து நான் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ அடுத்து என்ன பேசலாம், எதை பற்றி பேசலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.